அத்தியாயம் 4. சார், இந்தியா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்க நடக்க விடாம பண்ணது உங்க அப்பா சிவராமன் தான் சார். அந்த மைக்கேல புடிச்சு 4 தட்டு தட்டினதுல எல்லா உண்மையும் கக்கிட்டான். ஸ்டீஃபன் தான் அறிந்த செய்தியை தயங்கியவாறு சொல்ல எதிர்பக்கம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. சார் கேட்டுச்சு. ஒற்றை பதில் கண் மூடியபடி திடமாக வெளிவந்தன. அடுத்து என்ன ஸ்டெப் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே செஞ்சிருவேன் சார். அந்த ஆள் கதையை ஒரேடியா முடிச்சிடு என்றவனின் பதிலில் சார் என அரண்டு நின்றான் ஸ்டீஃபன். இதழ் கோணலுடன் நீல விழிகளை திறந்தவன், முடியாதுல்ல, மூடிட்டு போ, அனாவசியமா பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. எரிச்சல் மண்டி கணீரென காது கிழிய கத்தியவனுக்கு தனக்கு சுத்தி சுத்தி பிரச்சனையை உருவாக்கும் அவன் தந்தையை கொல்லுவதெல்லாம் பெரிய வேலையே இல்லை. சிவராமனை விட மிக அதிக விஷமுள்ள கொடிய பாம்பு ஆண்ட்ரோதான். அவள் மீது கடும் கோபத்தில் இருப்பவள் எப்போது சீறி வெடித்தாலும் இருவரின் உயிருக்குமே உத்தரவாதம் இல்லை. அப்படி இருக்க தற்போது அவர்களை விட்டு வைத்திருப்பதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக கூட இருக்கலாம். விட்டால் போதுமென வெளியே ஓடி வந்த ஸ்டீஃபன் வேக மூச்சை இழுத்து விட்டவனாக அங்கிருந்து சென்றான். கணினியில் பரபரப்பாக தடித்த விரல்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் யுவனின் நினைவலையில் மின்னல் வெட்டுவதைப் போல் அவ்வப்போது வந்து போன அந்த அழகிய வெண்ணிலவு வட்ட முகத்தை எண்ணி உடல் விரிக்க நீல தாண்டவ விழிகள் சொக்கி போனான். கூடி சீக்கிரம் திரும்பவும் உன்னை பாப்பேன் பேபி. பார்த்ததும் தூக்கிடுவேன். ஏவன் தடுத்தாலும் சரி, ஏன் உனக்கே விருப்பம் இல்லைனாலும் சரி, நீ ஏன் கூட தான் இருந்தாகணும். வில்லங்கமாக நினைத்தவளின் ஆழ் மனதில் பதிந்து போன பெண்ணவளின் பிரகாச முகத்தை கணினி திரையில் அச்சு அசலாக அப்படியே வரைந்து வைத்திருந்தான் யுகன் சிவேஷ். இதழ் இன்னுமா குளிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியே வாடி, நானும் குளிச்சு ரெடி ஆகணும். பாத்ரூம் கதவை தட்டியபடி கத்திய சரித்ராவை விடுமுறையில் ஊருக்கு சென்று வந்த மற்ற 2 பெண்களும் ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தனர். இதழ் இதழ் மீண்டும் மீண்டும் கதவை தட்ட, ஹே சரி, இப்ப எதுக்கு சும்மா அவளை ஏல விட்டுட்டு இருக்க? ஒருத்தி தொடங்கிட, இதழ் என்ன சின்ன குழந்தையா? கொஞ்ச நேரம் கூட அவளை தனியாவே விடமாட்ற? நாங்களும் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கோம். அவளும் ஏதோ பித்து பிடிச்சவ மாதிரியே சுத்திட்டு இருக்கா. சரியா பேச மாட்டேங்கிறா. நீயும் அவ பாத்ரூம் போனாலும் பின்னாடியே போய் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவளை கூப்பிடுற. தூங்குனாலும் கூடவே இருக்க. நாங்க வந்ததும் எங்க கூட இருந்த உன் டியூட்டிய மாத்தி அவ கூட போ கேட்டு வாங்கிட்ட. என்னடி நடக்குதுங்க? இன்னொருத்தி புலம்பி வைத்தாள். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லடி. அவள் அவரை பார்க்காம மேடம் ஒரே ஏக்கம். அவர் எப்ப வருவார்னு, அதான் அவளை சமாதானம் செஞ்சு கூடவே இருக்க. தடுமாற்றத்தை மறைத்துக் கொண்டு இயல்பாக பேசிட, அது சரி என இருவரும் மெதுவாக தலையாட்டி கொண்டனர். 10 நிமிடங்கள் கழித்து குளித்து முடித்து வெளியே வந்தவளை பார்த்துவிட்டு தானும் குளித்து முடித்து தயாராகியவுடன் யமுனாவை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றாள் சரித்ரா. எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்பவும் பழைய எதிலா நீ கண்டிப்பா மாறணும். பாரு, சொப்னாவுக்கும் லூசிக்கும் சந்தேகம் வருது. எத்தனை நாளைக்கு நானும் வாய்க்கு வந்தது சொல்லி சமாளிக்க முடியும்? முடிஞ்ச அளவுக்கு உன்னை நீயே தைரியப்படுத்திக்கிட்டு மூவ் ஆன் பண்ற வழிய பாரு. இதழ் நடந்து கொண்டே யமுனாவின் காதில் கிசுகிசுத்தாள். நானும் அததான் நினைக்கிறேன் சரி. ஆனா போனது என்னோட பரிசுத்தமான கற்பு. இதுவரைக்கும் திலீப்ப கூட என்கிட்ட க்ளோஸா நெருங்க விட்டதுல, அப்படி இருக்கும்போது யாருனே தெரியாத ஒருத்தன் கிட்ட என்னோட பெண்மையை எழுந்ததை நினைச்சா I could not forget it. Let me do what? கண்ணம் தாண்டும் கண்ணீரை புறங்கை கொண்டு சிறு பிள்ளை போல் துடைத்தபடி பரிதாபமாக கேவியலை பார்க்க பாவமாகி போனது அவளுக்கும். இதழ் சரி விடு, அவளுங்க ஊருக்கு போயிட்டு வந்துட்டாளுங்க. இப்ப நம்ம டர்ன். இங்க நீ வேலைக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து இந்த ஹட்டை விட்டு நீ எங்கேயும் போனதே இல்ல. நாங்க யார் கூப்பிட்டாலும் வரவ மாட்ட. இந்த முறை உன் மனசு ரிலாக்ஸ் ஆக என் கூட பெங்களூர் வரியா? எங்க வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். எப்படியாவது அவளை பழைய யமுனாவாக மாற்றிட முயற்சி செய்ய எதற்கும் பிடிகொடுத்தாள் இல்லை அவள். சலிப்பாக தலையை தொங்க போட்டவள், உன்ன இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு எனக்கும் ஊருக்கு போக பிடிக்கலடி. எங்க மம்மி போன் பண்ணா நான் வரலன்னு சொல்லிடுறேன். இப்படி சொன்னாலாவது யமுனா வருவாள் என்று பார்த்தாள். அதற்கும் வேட்டு வைத்தாள். நீ என்னை பத்தி கவலைப்படாம ஊருக்கு போயிட்டு வா சரி. ஆன்டி நீ வருவேன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் நீ நினைக்கிற மாதிரி வேற எந்த தப்பான முடிவுக்கும் போக மாட்டேன். வேதனை மறைத்து வள்ளிய புன்னகைத்து சொல்லிட சரித்ராவுக்கும் வீட்டில் கெடுபிடி மாதம் ஒரு முறையாவது வீட்டிற்கு சென்றாக வேண்டும் என்று. வேறு வழியின்றி மனமே இல்லாமல் 4 நாட்கள் ஊருக்கு சென்றவளின் நினைவெல்லாம்
யமுனாவை பற்றித்தான். இங்கு யமுனாவோ திலீப் அழைப்பு விடுத்த போதெல்லாம் ஏதோ போல் பேசுவது அவனுக்கும் நெருடலை ஏற்படுத்தி இருந்தது. என்ன இதுடி, நான் எப்ப போன் பண்ணாலும் அவ்வளோ ஆர்வமா பேசுவ, இப்ப கொஞ்ச நாளாவே கவனிக்கிறேன், நீ சரியாவே என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே. ஏண்டி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல நான் வந்து உன்னை பாக்கலன்னு என் மேல கோவமா இருக்கியா? காதலியின் சோர்ந்த குரலில் அவனுக்குள் உண்டான பதட்டமும் குழப்பமும் சேர்ந்து மனதை பிசைந்தது போலும். நத்திங் திலீப், இங்க தொடர்ந்து வேலை, அதான் லேசா தலைவலி. நீ சொல்லு, எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னியே, என்ன அது? வலு கட்டாயமாக பேச்சில் ஆர்வம் கூட்டினாள் யமுனா. இப்பவே அத சொன்னா எப்படி அது சர்ப்ரைஸ் ஆகும்? நேர்ல வந்துதான் சொல்வேன். அப்புறம் இதுலி, சும்மா வேலை வேலைன்னு ஓடி உன்னை ரொம்ப வருத்திக்கிட்டு எந்த வேலையும் இழுத்து போட்டு செய்யாத. நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? காதலன் அக்கறையாக சொல்ல பெண்மனம் குற்ற உணர்ச்சியில் நடுங்க தொடங்கியது. நாட்கள் மாதங்களாக கடக்கத் தொடங்கின. ஓரளவுக்கு யமுனாவின் மனம் லேசாக தொடங்கினாலும் ஒவ்வொரு முறையும் திலீப்பிடம் பேசுகையில் அவள் மனம் படும் பாடு அவள் மட்டுமே அறிவாள். சில நேரங்களில் துணிந்து அவனிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று கூட நினைத்திருக்கிறாள். ஆனால் உண்மையை சொல்ல சரித்ரா விட வேண்டுமே. பிளீஸ் இதழ், அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத. திலீப் முதல்ல ஊருக்கு வரட்டும், மெதுவா நேரம் பார்த்து நடந்தது சொல்லி புரிய வைக்கலாம், புரிஞ்சுதா? ஒவ்வொரு முறையும் அவளை அடக்குவதற்குள் நாக்கு தள்ளியது சரித்ராவுக்கு. காலையில் லூசி மற்றும் ஸ்வப்னாவுக்கு பகல் டியூட்டி முடிந்திட இரவு யமுனா சரித்ரா இருவருக்கும் வேலை துவங்கியது. சரித்ரா உணவு வகைகளை எடுக்க வந்திருக்க யமுனா குடிலை சீரமைத்து அழகுபடுத்தும் வேளையில் மும்முரமாக இருந்தவளின் பெண்ணிருந்து யாரோ இறுகி அடைக்கவும் இதயம் திடுக்கிட்டு சத்தமாக அலறியபடி திரும்ப கண்கள் அகல விரிந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நீ? வார்த்தை திக்கி கரங்கள் நடுங்க உயர்த்தி கண்கள் இரண்டையும் விழிநீர் மறைக்க நின்றவளைக் கண்டு சத்தமாக சிரித்து விட்டான் திலீப். என்ன பேபி, நான் வருவேன்னு எதிர்பார்க்கல, பாத்தியா எப்படி ஸ்டன் ஆகி நின்னனு? எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? கண்ணடித்து அவள் இடை இழுத்து நெற்றியில் முத்தம் வைக்க அவ்வளவுதான். இதுவரை தேக்கி வைத்திருந்த கண்ணீர் முத்தத்தையும் அவன் நெஞ்சில் தலை சாய்த்து திலீப் என கதறி அழுது விட்டாள் யமுனா. ஏ இதழி, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழற? அவளின் உயிரை உதற வைக்கும் கதறல் ஏனென்று புரியாமல் ஒரு நொடி திகைத்து போனான். உணவு ட்ரேவை தள்ளிக்கொண்டு உள்ளே வந்த சரித்ராவுக்கும் அவளின் அழுகை சத்தம் கேட்டிட அவளும் பதறிக்கொண்டு உள்ளே வந்தவள் உள்ளே நின்றிருந்த திலீப்பையும் அவனை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்த யமுனாவையும் மாறி மாறி பார்த்து கலக்கமாக அவளிடம் வந்தாள். ஏங்க, நீங்க ஃப்ரெண்டு தானே? எதுக்கு திடீர்னு இவ்ளோ எமோஷனல் ஆகி இதழ் அழறா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் இதழை எதுக்காகவும் இவ்ளோ ஃபீல் பண்ண மாட்டாளே, என்னாச்சு இவளுக்கு? அவள் அழுகை கண்டு நெஞ்சம் தவித்தான் திலீப். அது இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு உங்களை நேர்ல பாக்குறால, அதான் எமோஷனல் ஆயிட்ட போல. சமாளிப்பாக சொல்லி யமுனாவிடம் கண்ணை கட்டினாள் அமைதியாக இருக்கும்படி. அதுக்காக இப்படியா உயிர் போற மாதிரி அழுவாங்க? நான் தான் தினமும் போன்ல பேசுறேனே, அப்பெல்லாம் நார்மலா பேசிட்டு இவ்ளோ லவ மனசுல பதுக்கி வச்சிருந்திருக்கா பாருங்களேன். நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். பெருமூச்சு விட்டு அவள் தலையில் செல்லமாக கொட்டு வைக்க அழுது சிவந்த முகத்தை உயர்த்தி நீர்வடிந்த மூக்கை துடைத்தபடி புன்னகைத்தாள் யமுனா. அப்பாடா, சிரிச்சுட்டா என் இதழி. அவ்வளவு தூரத்துல இருந்து உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இந்த ஹட்ட சீக்ரெட் புக்கிங் செஞ்சு ஆசை ஆசையா உன்னை பார்க்க ஓடோடி வந்தவன இப்படியா பயமுறுத்துவ? அவள் கண்ணம் பற்றி நெற்றி முட்டி கொஞ்சம் தொடங்கியதும் சரித்ரா சிறு புன்னகையோடு இருவருக்கும் தனிமை வழங்கி அங்கிருந்து சென்றிருந்தாள். திலீப், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். திக்கி திணறியவளின் முதட்டில் ஒற்றை விரல் கொண்டு மூடியவனாக, நீ எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம், முதல்ல இப்படி உட்கார், இந்த தண்ணியை குடி. அவளை குஷனில் அமர வைத்து தண்ணீரை எடுத்து அவனை குடிக்க வைக்க தொண்டை குழியில் வீக்கம் உள்ளதை போன்ற வலி ஏற்பட்டு தண்ணீர் உள்ளே இறங்க மறுத்த உணர்வு அவளுள். அத்தியாயம் 5. என்னாச்சு இதழி, ரொம்ப இழைச்சு போயிருக்க? முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் பயங்கர டிஃபரெண்ட் இருக்கே. ஒருவேளை என்னை விட்டு பிரிஞ்சிருந்ததுல ஏக்கம் அதிகமாகி உடம்பு குறைஞ்சிடுச்சோ? குறும்பாக சொல்லியபடி அவள் பக்கத்தில் அமர குனிந்த தலை நிமிர்ந்தாள். இல்லை, ஏ, வந்ததுல இருந்து நானே பேசிட்டு இருக்கேன், நீ என்ன அமைதியாவே இருக்க? ஆமா, நீ ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே, இப்ப சொல்லு.
அவள் கரத்தை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொள்ள தயக்கமாக அவனை தலை தூக்கி பார்த்தவள் சொல்ல நினைப்பதை வாய் திறந்து சொல்ல முடியாமல் தொண்டை அடைக்க தடுமாறி போனாள். என்னாச்சு இதழி? சே வாட் யூ வாண்ட் டு சே? ஆர்வமாக உற்சாகப்படுத்த, அதற்கிட்ட திலீப், அதான் உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சே, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், உன் அம்மா கிட்ட பேசு திலீப் என்றாள் உறுதியாக. கண்டிப்பா எதிரி, அதுக்காக தானே வந்திருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் உன்கிட்ட பேசி கிளியர் பண்ணணும். அது எல்லாத்துக்கும் உனக்கு ஓகேனா நம்ம தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். பொடி வைத்து பேசியவனை கண்கள் எடுங்க பார்த்தாள் யமுனா. என்ன திலீப் சொல்ற? என்கிட்ட பேசி கிளியர் பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? குழம்பியவளாக அவன் முகத்தையே பார்த்தாள். ரொம்ப பெரிய விஷயம்தான். ஆனா ஒரே நாள்ல எல்லாத்தையும் எப்படி பேச முடியும்? மிச்ச மீதிய மெதுவா பேசிக்கலாம். நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் வீட்டுக்கு போயிட்டு முதல்ல அம்மாவை பாக்குறேன். ஒரு வாரம் கழிச்சு வந்து உன்னை கூட்டிட்டு போற, சரியா? அவள் கையில் அழுத்தம் கொடுத்து சொன்னவள் சிறிய அணைப்போடு விலகி அங்கிருந்து சென்றவனை கண்ணீர் மறைக்க கண்டாள். திலீப் சென்றதிலிருந்து ஒரு போன் இல்லை, மெசேஜ் இல்லை. என்னானதோ ஏதானதோ என கவலை முகம் பொலிவின்றி அடிக்கடி போனை பார்ப்பதும் திலீப்புக்கு அழைப்பதும் குறுஞ்செய்தி அனுப்புவதுமாக இருந்த யமுனாவை கவனித்த சரித்ரா முதலில் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் திலீப் சொல்லி சென்ற நாட்கள் கடந்தும் அவனிடமிருந்து எந்த ஒரு தகவலும் இல்லாமல் போகவே பயத்தில் தனிமையில் கலங்கி போனவளின் நிலையை புரிந்து கொண்டு ஆதரவாக அணைத்துக் கொண்டாள் சரித்ரா. இதழ், உனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியல. இந்த காதல் எத்தனை பெரிய வழி, கமிட்மெண்ட்ஸ்னு ஒன்ன பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் லவ்வுக்காக நீ எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க. ஆனா என்று தயங்கி பேச்சை நிறுத்தியவளை கண்ணீரோடு ஏறிட்டு பார்த்தாள் யமுனா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதரி. கல்யாணம் ஆன பொண்ணுங்களே ஏன் நம்ம மாமியார் வீட்டுக்கு செய்யணும்னு யோசிச்சு விலகி போற இந்த காலத்துல எந்த பொண்ணு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே தான் காதல குடும்பத்துக்காக மாடா உழைச்சு அதுல இருந்து ஒத்த பைசா தனக்குன்னு கூட எடுத்துக்காம முழுசா சம்பாதிச்சு கொடுப்பா? நானும் இத பத்தி எல்லாம் முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சமாச்சும் உன் அக்கௌண்ட்ல போட்டு வைன்னு கேட்டாதானே? எப்ப பாரு திலீப் வீட்டுக்கு கொடுக்கணும், திலீப் வீட்டுக்கு கொடுக்கணும்னு வாங்குற பணத்தை முழுசா தூக்கி அங்க கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்க. நீதான் உங்க வீட்டுக்கு பணம் கொடுக்கறேன்னு அவங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா திலீப் பொண்ணை விட்டுட்டு துபாய் போன இந்த 1.5 வருஷத்துல அவங்க வீட்டுல இருந்து யாராவது உன்னை பாக்க என்னைக்காவது வந்திருக்காங்களா? இல்ல திலீப் தான் ஆகட்டுமே போன் பண்றதை தவிர வேற ஏதாவது உனக்காக செஞ்சிருக்காரா? நான் பார்த்த வரைக்கும் கூட ஒண்ணுமே இல்ல. இதுல நாயா பேயா கஷ்டப்படுறது எல்லாமே இங்க நீதான் இதழ். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இத்தனை வருஷமா நீ அவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்ததெல்லாம் போதும். நல்லதோ கெட்டதோ இனிமே நீ உனக்குன்னு தனியா சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோ. அதுதான் என்னைக்கும் நல்லது. ஏனோ சரித்ராவுக்கு யமுனா திலீப் வீட்டிற்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்து கொடுப்பது எதுவும் பிடித்தமில்லை. அவளும் பலமுறை இலைமறை காயாக சொல்லி பார்த்து விட்டாள். ஆனாலும் அவர்கள் பாவம், இதுவும் தன் கடமைதானே என்று இவள் சொல்லி செல்லும் போது சலிப்பாக தோன்றும் அவளுக்கு. சரித்ராவின் பேச்சை கேட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் யமுனா. நீ சொல்றது சரிதான் சரி. ஆனா உனக்கு தெரியாது, என் வீட்டுல டார்ச்சர் தாங்காம நான் வீட்டை விட்டு திலீப் வீட்டுக்கு ஓடி வந்த பிறகு என்னை விரட்டி அடிக்காம அன்பா அக்கறையா அரவணைச்சு எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாம ஏத்துக்கிட்டு இனிமே உனக்கு நான் இருக்கேன் கண்ணுன்னு என்ன சொந்த பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்கிட்டவங்க திலீப் அம்மாவும் அப்பாவும். நானும் அவங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நிம்மதியா இருந்தேன். பெத்த அம்மா அப்பாவே என்ன நம்பாம திலீப் கூட தப்பு பண்ணிட்டு வரியா? எத்தனை பிள்ளைய கணக்கு இல்லாம களைச்ச? இவ மட்டும்தானா இல்ல இன்னும் பல பேர் கூட கொட்டை அடிச்சுட்டு வரியான்னு சொந்த வந்த எல்லாரையும் கூட்டி அவங்க முன்னாடி தினம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நரகம் போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு திலீப் வீடு சொர்க்கமா தெரிஞ்சுது. பெத்தவங்க என் மேல அன்பா அக்கறையா இருந்திருந்தா நான் ஏன் காதல் செஞ்சிருக்க போறேன்? என்னவோ என்ன சின்ன வயசுல இருந்தே வேண்டாத பிள்ளைய போலதான் வளர்த்து படிக்க வச்சிருந்தாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து என் மேல யாருமே அன்பா இருந்ததில்ல. சின்ன சின்ன விஷயத்து கூட சொந்தங்களை கூட்டி அவங்க முன்னாடிதான் அடிப்பாங்க, திட்டுவாங்க. அத்தனை பேரும் நான் அழுது நிக்கும் போது கேலி பண்ணி சிரிக்கும் போது அப்படியே கூடி குறியிடுவேன் தெரியுமா? அந்த சமயத்துல என் கூட அன்பா பழகின திலீப் பிடிச்சது, காதல் வந்துச்சு. உன் வீட்டுல ஓவரா உன்னை பேசி டார்ச்சர் பண்ணா யோசிக்காம என் வீட்டுக்கு வந்துட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன்னு நம்பிக்கை கொடுத்தான். நானும் துணிஞ்சு வந்தேன். ஆனா வந்த கொஞ்ச நாள்ல திலீப் அம்மாவுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. கூடவே 2 கிட்னியும் ஃபெயிலியர். எல்லார் தலையிடு இடி விழுந்த நிலை. திலீப் மிடில் கிளாஸ் பையன், வீட்டுக்கு ஒரே பையன். அக்காவை கட்டி கொடுத்த கடனை தலைக்கு மேல இருக்கும்போது
ஆன்டிக்கு ஆபரேஷன் செய்ய 50 லட்சம் தாண்டி பணம் தேவை. ரொம்பவே நெருக்கடியாச்சு அந்த நேரம். திலீப் அக்கா ஊர்ல இருந்து வந்து நான் வந்த நேரம் தான் எங்க அம்மாவுக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு ஒரே புலம்பல். என்னால அங்க இருக்க முடியாத சூழ்நிலை. அத்தனை கஷ்டத்திலையும் அவன் அக்கா கிட்ட சண்டை போட்டு எனக்காக தனி பிளாட் பார்த்து தங்க வச்சான் திலீப். அவனும் அப்பா அம்மா எல்லாரும் எங்கெங்கோ பணத்தை புரட்டி எப்படியோ ஆன்டிக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிச்சாங்க. ஆனா லட்சக்கணக்குல கடன் வட்டி மேல வட்டி போட்டு கழுத்தை நெருக்குச்சு. எனக்குள்ள குற்ற உணர்ச்சி. ஒருவேளை நான் வந்த நேரம் தான் சரியில்லாம நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சோன்னு நானும் ஒரு பக்கம் கிடைக்கிற வேலைக்கு ஓடி என்னால முடிஞ்ச பணத்தை திலீப்க்கு கொடுத்தேன். முதல்ல தயங்கனா, பிறகு நெருக்கடி தாங்காம அரமனசா வாங்கிட்டு போவா. ஆனா அது எந்த மூளைக்கு பத்து சொல்லு. அப்புறம் தான் வேற வழி இல்லாம திலீப் துபாய் போனா. அங்கேயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி சம்பாத்தியம் இல்ல. நானும் என் பங்குக்கு சில கம்பெனிகளுக்கு வேலைக்கு போவேன். திலீப் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம. திலீப் ஊருக்கு போன கொஞ்ச மாசத்துல அவன் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்து பெரிய இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குச்சு. அவருக்கும் ஆபரேஷன் பண்ண அங்க இங்க கடன் வாங்க வேண்டிய நிலை வந்துருச்சு. அவன் அப்பாவுக்கு ஆபரேஷன் செய்யும் போது கூட திலீப் ஊருக்கு வந்து அவன் அப்பாவை பார்க்க முடியாத நிலைமை. வாங்கின கடனை அடைக்கவே துபாய் போயிட்டு வர முடியாம கஷ்டப்பட்டான். அதான் நானும் என்னால முடிஞ்ச உதவிய அவனுக்கு செய்யணும்னு ஓடி கடைசியில இந்த ரெசார்ட்ல அதிக சம்பளம் கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட ஒருத்தி சொல்லவே இங்க வந்து ஜாயின் பண்ணேன். இப்ப சொல்லுடி, என்னால ஒரு குடும்பமே கஷ்டப்படும் போது நான் மட்டும் எப்படி சுயநலமா என்ன பத்தி யோசிக்க முடியும்? தன் விளக்கத்தை சுருக்கமாக சொல்லி மூக்கை உறிஞ்ச அவளின் நிலையை எண்ணி பரிதாபம் கொண்டாலும் பெரிதாக உதட்டை சொலித்துக் கொண்டாள் சரித்ரா. நான் பிறந்ததாலதான் என் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எங்க குடும்பத்துக்கு தர்த்தரம் பிடிச்சதுன்னு எங்க அம்மா அடிக்கடி திட்டுவாங்க. அதனாலதான் என்கிட்ட யாருமே பாசமா இருக்க மாட்டாங்க. அப்பெல்லாம் நான் நிறைய அதை நினைச்சு அழுது வருத்தப்பட்டிருக்கேன். ஆனா அதுவே தொடர்ந்து திலீப் வீட்லயும் அடுத்தடுத்து நடந்தது என் மனசுல நெருளை ஏற்படுத்திருச்சு. சரி, ஒருவேளை என் அம்மா சொல்ற மாதிரி என்னோட தரித்திரம் தான் இதுக்கெல்லாம் காரணமோன்னு என்றவளின் வாயில் 2 தட்டு தட்டி முறைத்து வைத்தாள் சரித்ரா. சரியான லூசிரி நீ. உன் கற்பனை வளத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. இந்த காலத்துல கூட இப்படி எல்லாம் முட்டாள்தனமா யோசிப்பாங்களா என்ன? ஆக்சிடென்ட், இதய நோய், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், தலைவலி, இதெல்லாம் ஐயா நான் வரப்போறேன்னு தம்பட்ட அடிச்சுட்டு வர விஷயமா? எல்லாமே தற்செயலா நடக்கிற விஷயம். உன் அப்பாவுக்கு கவனக்குறைவால ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு பிறந்த குழந்தை நீ என்ன பண்ணுவ? திலீப் அம்மா அவங்க உடம்ப சரியா கவனிக்காம விட்டதால அவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட் அப்படின்ற விஷயமே யாருக்கும் தெரியாம போச்சு. கூடவே கிட்னி அழுகி இருந்திருக்கு. அந்த கவலை கடன் கவலைன்னு திலீப் அப்பா நெஞ்ச புடிச்சிட்டு படுத்துட்டாரு. இதுக்கெல்லாம் நீயா பொறுப்பு? நீ அந்த வீட்டுக்கு போகலனாலும் இதெல்லாம் அடுத்தடுத்து கண்டிப்பா நடந்திருக்கும். இதெல்லாம் நினைச்சு சும்மா லூசு மாதிரி உளராம இனிமே உனக்கான வாழ்க்கைய யார பத்தியும் கவலைப்படாம தைரியமா வாழப்பாரு. திலீப் வரும்போது வரட்டும், நீ வா என அதட்டி உருட்டி அவளை இழுத்துச் சென்றாள் சரித்ரா. ஆனாலும் யமுனாவின் புத்திக்கு அவையெல்லாம் உரைக்க வேண்டுமே. திலீப் ஏன் இன்னும் வந்து தன்னை அழைத்துச் செல்லவில்லை என்று காதல் மனம் தவிக்க சரித்ராவுக்கு தெரியாமல் 2 நாட்கள் லீவ் அப்ளை செய்துவிட்டு இரவோடு இரவாக காட்டு ரிசார்ட்டில் இருந்து புறப்பட்டு திலீப் ஊரான காரைக்குடிக்கு வந்திருந்தாள். வந்த இடத்தில் அவளுக்காக காத்திருக்கும் அடுக்கடுக்கான அதிர்ச்சிகளை எல்லாம் தாங்கிக் கொள்ளுமா பெண்ணவளின் பலவீனமான இலகிய மனம்? அத்தியாயம் 6. பல மாதங்கள் ஆகிவிட்டது இவ்வூருக்கு வந்து. பேருந்தை விட்டு இறங்கியதிலிருந்து சுற்றிலும் பல கடை வீதிகளை பார்த்தவாறே திலீப் வீடு நோக்கி நடந்தாள் யமுனா. இங்கு வரும் வரைக்கும் திடமாக இருந்த மனம் அவள் வீட்டை நெருங்க நெருங்க ஏதோ ஒரு படபடப்பு அவளை ஆட்கொள்ள நெஞ்சை நீவி விட்டுக் கொண்டவளாக திலீப் வீட்டை அடைந்தவளுக்கு பூட்டியிருந்த கதவை கண்டு பெரும் குழப்பம் சூழ்ந்தது. ஐயோ, என்ன வீடு பூட்டிருக்கு? திலீப்போ போன் எடுக்கலையே. ஒருவேளை ஆன்டி அங்கிளுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியாம போயிருக்குமா? என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு தனியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கஷ்டப்படுறானா? இப்படியாக பல யோசனையில் உழன்ற யமுனா கையில் பேக்கோடு அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்து மீண்டும் திலீப் பெண்ணுக்கு முயற்சிக்க அவன் எடுத்தான் இல்லை. இம்முறை அவன் தந்தைக்கும் அழைத்து பார்க்க இந்த எண் உபயோகத்தில் இல்லை என்று வரவே ஒன்றும் புரியாதவளாய் அந்த நிலையில் பைத்தியம் பிடிப்பதைப் போல் தலையை பிடித்துக் கொண்டவளுக்கு தலை சுற்றி கொண்டு வந்தது. ஏமா பொண்ணு, இங்க எதுக்கு உட்கார்ந்திருக்க? யார் வேணும்? எதிர்த்த வீட்டு அம்மையார் கண்ணாடியை சரி செய்தபடி அவளை உற்று நோக்கினார். பாட்டி, நீங்களா? என்ன ஞாபகம் இருக்கா? நான் திலீப் லவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இங்க தங்கியிருந்தேனே. தன்னை ஆவலாக அறிமுகப்படுத்திக் கொண்டதும் ஞாபகம் வந்தவராக, ஓ ஆமாமா, நீதானா அது என்றார் அவள் அருகில் வந்து நின்றபடி. ஆமா பாட்டி,
என்ன திலீப் வீட்ல யாரையும் காணோம்? எங்க போயிருக்காங்க பாட்டி? ஆன்டி அங்கிளும் நல்லாதானே இருக்காங்க? பதட்டமாக கேட்டவளை புரியாமல் பார்த்தார் அந்த அம்மையார். என்னமா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? இங்கிருந்து நீ போன கொஞ்ச நாள்ல இங்க உள்ள யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே என்றதும் அதிர்ச்சியாக அவரை பார்த்தவள், என்ன பாட்டி சொல்றீங்க? வீட்டை காலி பண்ணிட்டாங்களா? நம்ப முடியாமல் மீண்டும் அவரையே கேட்டாள் யமுனா. அட என்னமா நீ, இந்நேரம் உனக்கும் திலீப்புக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் நினைச்சிட்டு இருந்தா உனக்கு இந்த வீட்டை காலி பண்ண விஷயமே தெரியலன்னு சொல்ற? அழுத்து கொண்டார் அவர். இல்ல இல்ல பாட்டி, எனக்கு நிஜமாவே தெரியாது. திலீப் கூட இதுவரைக்கும் என்கிட்ட அதை பத்தி சொல்லல. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க பாட்டி? கண்ணில் பொங்கிய கண்ணீரை கடினப்பட்டு உள்ளிழுத்துக் கொண்டவளாக அவர் முன்பு தன்னை இயல்பாக காட்ட முயற்சித்தாள். எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஆனா என் பையன் அவங்கள குடும்பமா கிளிஞ்சல் மேடு பக்கம் பார்த்ததா சொன்னா. ஏதோ ஒரு பெரிய வீட்டுக்குள்ள கார்ல இருந்து இறங்கி போனாங்களாம். ஒருவேளை அந்த பெரிய வீட்டுக்கு தான் குடி போயிட்டாங்களோ என்னவோ. அவருக்கே சரியாக விவரம் புரியாமல் சொல்லிட யமுனாவை நினைவெல்லாம், பெரிய வீடு காரா? ஒருவேளை உடம்பு சரியில்லாம போனதால சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? அப்போதும் தவறாக எண்ணாமல் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் அவளில் ஓடியது. பாட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப். கிளிஞ்சன்மேட்ல அவங்கள பார்த்ததா சொன்ன அந்த அட்ரஸ் என்னன்னு கொஞ்சம் உங்க பையன்கிட்ட கேட்டு சொல்ல முடியுமா? கெஞ்சலாக அவள் கேட்ட விதத்தை பார்த்து மறுப்பு சொல்ல முடியாமல் அவர் மகனை அழைத்து விலாசத்தை பெற்று தந்தார். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நான் போயிட்டு வரேன் என செல்ல போனவளை தடுத்தார் பாட்டி. 20-25 வருஷமா அவங்க அந்த தெருவுக்கு வந்து பழக்கம். திடீர்னு உடம்புக்கு முடியாம போனதெல்லாம் சரிதான். அதுக்காக அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை காலி பண்ணிட்டு குடும்பத்தோட போயிட்டாங்களேன்னு இங்க உள்ள எல்லாருக்கும் வருத்தம் இருக்கு. அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்ல. நாங்க எல்லாரும் அவங்களுக்கு யாரோதான். ஆனா நீ, அந்த பையன் காதலிக்கிற பொண்ணு, உன்னதான் கட்டிக்க போறான்னு அந்த அம்மா ஊரெல்லாம் தப்பாட்ட அடிச்சு சுத்துச்சே, உன்கிட்ட கூடவா ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது? தன் மனதில் உள்ள ஆதங்கத்தை அப்படியே கேட்டிட அவளுக்கே அதற்கு பதில் தெரியாத போது எப்படி சொல்வாள்? சங்கடமான சூழ்நிலையை சமாளிக்க சிறிய சிரிப்பை மட்டும் உதிர்த்துவிட்டு பாட்டியின் மகன் சொன்ன அட்ரஸ் நோக்கி விரைந்தாள் யமுனா. மாளிகை வீட்டை ஒத்திய வீடு. பெரிய கேட் போட்டு பார்க்கவே கண்களை கொள்ளையிடும் அளவிற்கு வண்ணம் தீட்டி புதுமையாக இருந்த வீட்டை சுற்றிலும் பார்த்து கொண்டே கேட்டை திறக்க போக, யார் மணி? பெரிய மீசை வைத்த வாட்ச்மேன் அதட்டலாக கேட்டதும் திடுக்கிட்டு பார்த்தாள். திலீப பாக்கணும். கரத்தை பின்னீட்டு நீக்கியவளை புருவம் இணுக கண்டு, திலீப் சார நீ எதுக்கு பாக்கணும்? மீண்டும் அதட்டும் தொடி. நான் திலீப் லவர். எனக்கும் அவனுக்கும் கொஞ்ச நாள்ல கல்யாணம். இம்முறை தெளிவாக பதில் சொல்லிட குழம்பி போனார் வாட்ச்மேன். பொய் சொல்லாதமா. இப்பதான் திலீப் சாரு அவர் கட்டிக்க போற பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நீ என்னடானா புதுசா வந்து கதை விடுற? ஏளனமாக பார்த்து அவளை வெளியே துரத்த பார்க்க அவர் சொன்னதை கேட்ட நொடி மூளை யோசிக்கும் திறன் எழுந்து உறைந்து போன உணர்வில் அசையாது நின்று விட்டாள். ஆனா நீங்க வேற யாரையோ பார்த்து தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்க. என் திலீப் என்ன மட்டும் தான் லவ் பண்றான். என்னதான் அவன் கல்யாணமும் பண்ணிப்பான். நீங்க கேட்ட திறந்தனா உள்ள போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேனா? சிறு கோபத்துடன் எகிரியதும் அவளின் உறுதியான பேச்சை கேட்டு குழம்பியவராக கேட்டை திறந்து விட்டார். பாலிஷ் போட்டதை போன்று தரையில் இருந்து சுவர் வரை ஒவ்வொரு பொருளும் பலபலவென அந்த வீட்டில் மின்னுவது எல்லாம் அவள் கண்களுக்கு தெரியவே இல்லை. மாறாக வெளியே வாட்ச்மேன் சொன்ன திலீப் அழைத்து வந்ததாக சொன்ன கட்டிக்க போற பெண் என்ற சொல் மட்டுமே திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருக்க, இல்ல அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. திலீப் மனசால கூட எனக்கு துரோகம் நினைக்க மாட்டான் திடமாக நினைத்துக் கொண்டு, திலீப் என பெரிய ஹாலில் நின்று அழைத்தாள். வீட்டை சுற்றிலும் அமைந்திருந்த 4 பக்கமும் உள்ள 4 பெரிய வளைவு படிக்கட்டுகளில் இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு ஆளாக இறங்கி வரும் தோற்றம் கண்டு வியப்பாக கண்களை அகல விரித்த யமுனாவின் மனமோ மேலும் அதிர்ச்சியானது. உடல்நிலை சரியில்லாத திலீப்பின் அம்மா அப்பாவும் ஏதோ ஹனிமூன் வந்த இளவட்ட கணவன் மனைவி போல் விலை உயர்ந்த ஆடையில் கைகோர்த்தவாறு நடந்து வர, இந்த பக்கம் திலீப்பின் அக்கா மாமா இருவரும் ஆடம்பர உடையில் எங்கோ கிளம்பி செல்ல தயாராகி ஒருவர் இடுப்பில் மற்றொருவர் மாறி மாறி கை போட்டபடி வந்திருக்க, இன்னொரு பக்கம் அவர்களின் பிள்ளைகள் என அவளுக்கு நேர் எதிரில் உள்ள படியிலிருந்து ஸ்டைலான துள்ளல் நடையில் இறங்கி வந்த திலீப் யமுனாவை கண்டு ஓர் நொடி அதிர்ந்து நின்றான். இதழி, நீ எப்படிங்க?
என்றபடி அவசரமாக படிகளுக்கு மேலே பார்த்தவன் வேகமாக அவளை நெருங்கி வந்தான். இது யார் வீடு திலீப்? நீங்க எல்லாரும் ஏன் உங்க வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருக்கீங்க? அவனது சொந்தங்களை பார்வையால் அளந்தபடியே நேர்கொண்டு கேள்வி எழுப்பவும் அனைவரின் முகத்திலும் அளவுக்கு மீறிய பணத்திமிர் தாண்டவமாட அஷ்ட கோணலானது அவளை இங்கு கண்டதும். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் தான் உன்னை வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? எதுக்காக இங்க வந்த இதழி? இத்தனை நாளும் போனில் குழைந்த பேச்சுக்கும் கடைசியாக அவளை பார்க்க வந்தபோது இருந்த பேச்சுக்கும் துளி கூட சம்பந்தமின்றி அத்தனை கடுப்பு கடுகாய் பொரிந்தது அவன் வார்த்தைகளில். கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, ஆனா ஒரு போன் பண்ணிருப்பியாடா? நான் பண்ணாலும் எடுக்கல. உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதவி போய் ஓடி வந்தா உன் வீடு பூட்டி இருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க வீடு மாறின விஷயம். சரி ஓகே, அந்த வீடு ஏற்கனவே கம்ஃபர்ட் இல்ல, அதனால கூட மாறி இருக்கலாம்னு நினைச்சு இந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு வந்தா ஏன் வந்தேன்னு கேக்குற? ஏன் திலீப், நான் உன்னை தேடி வரக்கூடாதா? வந்ததிலிருந்து அவனது நடவடிக்கை எல்லாம் வித்தியாசமாய் பட்டாலும் ஏன் வந்தா என்ற வார்த்தையில் உடைந்து நம்பிக்கையாக அவனை ஏறிட்டாள். நான் அப்படி சொல்ல வரல. நீயா கண்டதை புரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் பண்ணாத இதழ். நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. எதுவா இருந்தாலும் நான் ரிசார்ட் வந்தது தெளிவா உனக்கு சொல்றேன். முடிந்த அளவுக்கு அவளை இங்கிருந்து விரட்டுவதிலேயே குறியாக இருக்க அவள் போவதாக தெரியவில்லை. நோ திலீப், எதிராள் வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே இப்படி முடியாது. அதான் எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. இனிமே எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஏற்கனவே பேசி வச்சத மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். நீயும் துபாயில இருந்து வந்துட்ட, இனியும் எதுக்கு நான் தனியா இருக்கணும்? உன் கூடவே இருக்கேன். தீர்க்கமாக சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, ஏய், யாரடி கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்கு ஒரு தகுதி தராதரல்ல. ஆக்ரோஷமாக பேசி அவள் முகத்தில் எச்சலை உமிழ்ந்தது சாக்ஷாத் திலீப்பின் அன்னை ஈஸ்வரியே. இதுவரை அமைதிக்கு பெயர் போன சாதுவாக மட்டுமே அன்பொழுக பார்த்த ஈஸ்வரியை புது அவதாரம் எடுத்த திமிர்பட வில்லி ஈஸ்வரி போல் மாறி முந்தானையை வாரி சுருட்டி பின்னால் போட்டு கத்தியவரை கண்டு மேலும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றவளின் முகத்தில் வழிந்த உமிழ்நீரை துடைக்க கூட தோன்றவில்லை. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்னு, இவ ஒரு வெக்கங்கட்ட ஜென்மோன்னு. யார் நல்லா வாட்ட சாட்டமா வசதியா கிடப்பானோன்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அலையிறவ. அதனாலதான் இவ வீட்டுல கூட இவள மதிக்காம கேடு கெட்டு ஒளியட்டும்னு நினைச்சிருக்காங்க. வீடுதான் பூட்டி இருக்குல்ல, திரும்ப போவோன்னு இல்லாம நம்ம வசதியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பாரு, நம்ம தம்பியை தேடி கண்டுபிடிச்சு எப்படி வந்து நிக்கிறான்னு. அக்கா கமலியின் வார்த்தையில் நெஞ்சில் நெருப்பள்ளி கொட்ட அவளின் தெரித்த பார்வையெல்லாம் நடப்பதை வேடிக்கை பார்த்து நின்ற திலீப் மீதுதான். என்ன திலீப் இங்க நடக்குது? இவங்க எல்லாரும் ஏன் இப்படி தப்பு தப்பா பேசி கேவலமா பிஹேவ் பண்றாங்க? கேட்கும் போதே முடியல திலீப். யமுனாவின் குரல் நடுங்கி போக கண்ணீர் அருவியாக கொட்டியது. நான் தான் சொன்னல வந்தது கிளம்புன்னு. இப்ப பாரு, தேவையில்லாம பேசி உனக்குதான் அசிங்கம் என்றவனின் அலட்சிய வார்த்தையில் இதயம் செத்து போனாள். ஏய், திரும்ப திரும்ப அசிங்கப்படாம ஒழுங்கா அங்கிருந்து போயிடு. நாங்க முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல, இப்ப ரொம்பவே ரிச். இதோ இது எங்க சொந்த வீடு. வெளியே நிக்குதே 3 கார், அதுவும் எங்களோட தான். அப்படி இருக்க ஒன்ன மாதிரி ஒரு அண்ணானங்காட்சிய போய் எங்க பிள்ளைக்கு கட்டி வைக்க நினைப்போமா? எங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏத்த மாதிரி நல்ல வசதியான வீட்டு பொண்ணா எங்க பையனுக்கு பார்த்து பேசி முடிச்சிட்டோம். நேத்துதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம்னு முடிவு பண்ணிருக்கோம். அதனால இனிமே என் பிள்ளைய தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து போடி. குறுகிய கால வளர்ச்சி அளவுக்கு அதிகமாக பணத்தவரை கொடுத்ததால் பழையதை மறந்து அப்பாவி பெண்ணின் காதலை பணயம் வைத்து நாயை விரட்டி அடிப்பது போல் அவளை கழுத்தை பிடித்து தள்ளியிருந்தார் ஈஸ்வரி. நடப்பதை எதையுமே ஜீரணிக்க முடியாத நிலையில் தேகம் தளர்ந்திருந்தவள் ஈஸ்வரி தள்ளியதும் பொத்தென தலையில் விழுந்தவளுக்கு கைமுட்டி 2லும் பயங்கர வலி. அதை அனைத்தையும் விட காதலில் தோற்ற வலி ரணமாய் கொள்ள கண்கள் இருட்டிய நிலையில் தலைதூக்கி பார்த்தவள் அங்கு மாடர்ன் உடையில் இருந்த மங்கை ஒருத்தி ஓடி வந்து திலீப்பை கட்டி அடைத்து முத்தமிட்டுக் கொண்டிருந்த காட்சியை கண்டு மொத்தமாக உடைந்து மயங்கி போனாள் யமுனா.